ஏன்னா ஜிகு ஜிகுன்னு இருக்குது. அதான் இந்த வாரம் வீடியோவே வந்து இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை விட போகிறோம். நாங்கள் படித்து ஒரு பட்டம் வாங்கலை, சரி பட்டை மாதிரி செஞ்சு விடுவோம்னு சொல்லிட்டு நம்ம பட்டை விட போகிறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ தான் பட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வரதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டானுங்க, பட்டத்தை ரெடி பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டானுங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அடிக்கிற காற்றுக்கு வந்து பிஞ்சிட்டு போயிடும். இது வந்து சும்மா சின்ன சின்ன டேப்பாக அங்கே பாருங்க, தெரியுதா பாருங்க, சின்ன சின்ன டேப்பாக வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. இது அடிக்கிற காற்றுக்கு கிழிஞ்சிக்கிட்டு போயின்னு சொல்லி பயமாக இருந்தால் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா பெருசாக ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அதை. சரிங்களா? இன்னைக்கு பட்டை எப்படி இருக்க போகுது, காற்று எந்த திசையில் அடிக்குது, பட்டை இதுமாதிரி முன்ன பின்ன நான் விட்டதே இல்லை. சரிங்களா? சின்ன வயலையும் சரி, சின்ன வயசுலையும் சரி, இப்போவும் சரி, பட்டை விட்டதே கிடையாது மக்களே. இப்போ தான் முதல்ல விட போகிறோம். இது எப்படி விட போகிறோம், எப்படி இதை மேலே ஏற்ற போகிறோன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. சரிங்களா? சரி, இந்த வாரம் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி சொல்லும்போது நம்ம கேமராமேன் தான் ஒரு ஐடியா கொடுத்தாப்புல பட்டை செஞ்சு விடுவோமே அப்படின்ட்டு. எனக்கு ஒரு ஆசை தான், சரி நம்ம இது மாதிரி விட்டதே இல்லையே, இதை ரெடி பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு. நான் வரதுக்கு முன்னாடி கேமராமேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாப்புல. இப்போ நான் கொஞ்சம் சின்ன 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 பட்டி டிங்கரிங் வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு பாருங்க, சூப்பராக செஞ்சுருக்காரு பாருங்க, எப்படி வரைக்குது பாருங்க, நல்லா ஜாலியாக ஜிகி ஜிகிட்டு. அது நல்லா எப்படின்னா நியூஸ் பேப்பரில் விட்டால் அந்த இது நியூஸ் பேப்பரில் விட்டால் மேலே போகும்போது கிழிஞ்சு போகிறன்னு சொல்லி நம்ம கேமராமேன் மண்டையெல்லாம் இறங்கி மூளைக்குள்ளே இறங்கி யோசிச்சு என்னென்னா பண்ணலாம்னு யோசிக்கும் போது டக்குனு வரைக்கு வந்து அந்த ரேப் பேப்பர், கிஃப்ட் ரேப் பேப்பர் ஐடியா வந்திருக்கு. ஐடியா வந்து பிடிச்சி செஞ்சு வச்சுட்டாரு. நான் வரதுக்கு முன்னாடி ரெடியாக இருக்குது. நான் போயிட்டு இந்த நூலை கட்டி மேலே ஏற்றுறதா வேலை. அது எப்படி விட போகிறேன்னு தெரியல. வாங்க போய் விடுவோம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கிற காத்துக்கு இந்த பட்டை லேசான காகிதத்தை செஞ்சு வச்சிருக்கோம் போல இருக்கு. ஐயோ கிழிஞ்சு போக பயமா இருக்கு எனக்கு. இல்ல இல்ல வேக வாங்குற போய் பறக்க விட்டுருடா. அவனே அந்த பட்டத்தை கிழிச்சுட்டான். நான் இந்த ஒரு வீடியோ உருப்படி எடுக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடும் போல இருக்கு. ஐயோ இங்கே பறக்க விட்டுருவோமா, மேல போய் பறக்க விடுவோமாங்க? இது எப்படி பறக்க போகுது என்னன்னு தெரியல. ஏற்குது, ஆனா ஆசையா தான் இருக்கு. மேல பறக்க பறக்க வந்து இது எப்படி கேமராமேன் வேற வீடியோல ரெக்கார்ட் பண்ண போறேன்னு வேற தெரியல. சரக்கு ஏற்கனவே கிழிஞ்சிருச்சுடா. அடிக்கிற காத்தே இல்ல. இதை வெளியில எடுத்துட்டு வந்து காத்து இந்த அடி அடிக்குது. என்ன மீறி நீ பறக்க விட்டுருவியாடா அப்படின்னு சொல்லி என்ன சவால் விடுறது. காத்து பறக்க விட்டு காட்டுவா. வாங்க. சரிங்களா? ரெடியா? வாங்கடா வாங்கடா வாங்கடா. என்ன அழுவ போற, பட்டத்தை நடுவுல வச்சு சுத்தி அதான் இளவு விழுந்த போச்சுல சாவு டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு ஆடு. சரியா? ரெடியா? ஃபர்ஸ்ட் ஓட விட்டு அங்க ஒருத்தனை நிக்க வச்சுக்கோ. இவன் அங்க நிக்க வச்சு பட்டத்தை அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறமா மேல பறக்கு. இல்ல வேணாம், நீயே அப்படியே விட்டுட்டே பறக்க. விடலாமா? கவர் ஆகுதா? கரெக்டா இருக்கா? விடவா? கயிறு விடு, நூலை விடு, நிறைய விட்டுட்டே ஓடு, நூலை விட்டுட்டு ஓடு. ஓடவா? பறக்குறா, சூப்பரா. இங்க வர்றா, நூலை விடுதா, இங்க வர. ஐயோ அப்படிதான் நூலை இல்ல. எங்கடா பறக்கு? மேல போகுது. போதுறா போதுறா, மேல போதுறா. அவ்வளவுதான், மேல ஏத்திரு. அப்படியே போ, பின்னாடி போ, காத்து போ, அப்படியே பின்னாடி போ. பறக்க மாட்டேதுடா. அப்படியே பின்னாடி போ, பின்னாடி வெட்டிட்டாரு. விட்டு இல்ல, காத்து விடு, இதை விடு, நூலை விடு. போது மேல பறக்கட்டும், அப்பதான் விட்டாதான் கரெக்டா இருக்கும். கீழே விழுந்துச்சுன்னா சிக்கிச்சு, அவ்வளவுதான். அது எங்கிட்டா போறது, பறக்கவே மாட்டேதா. ஐயோ கீழே விழ போறா. விழுந்துருச்சுடா. சே சுத்துற இரு. இதை கட் பண்ணிட்டு இன்னும் நூலை சேர்த்துக்கிறாங்க. வா பக்கத்துல வா. ரெக்கார்ட் ஆகுதா நான் பேசுறது? இப்ப பாத்தீங்கன்னா மக்களே, பட்டை விட்டு அனுபவமே இல்லை. சரிங்களா? இப்ப ஸ்டார்டிங்ல வந்து நல்லா காத்தடிச்சிச்சு. காத்தடிக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மேல பறந்துச்சு. அது கேமராமேன் எடுத்துட்டு போல இருக்கு. இந்த அளவுக்கு தான் பறக்குது.
காத்து ஓரளவுக்கு அதிகமா இருக்கனால மேல பறக்க மாட்டேது. எங்களுக்கு விட தெரியல என்னமோ. ஏன்னா பாரு கட்டாயிடுச்சு. அங்க போயிட்டு பட்டத்தை எடுத்துட்டு வர. இது படத்தை எடுத்துட்டு வரேன் பாரு வரும் சார். இப்ப அடிக்கிறது காத்து, இப்ப அடிக்கிறது நல்லா இருந்துச்சு. அது ஏற மாட்டேங்குது, மேல ஏற மாட்டேங்குது. அது ரொம்ப நாள் கழிச்சு விட்டு நல்லா சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? பட்டத்தை ஏத்துறது இங்க இருந்து எடுத்து விடுறா. அவங்க விட்டா அங்க வர, அங்க பறக்குது, அங்க வர்றா, அங்க வர்றா. இவங்க விட்டா அங்க வர்றா. அவ்வளவுதான்டா, சூப்பரா அங்க வர்றா. மேல ஏத்திட்டாங்க. அவங்க மட்டும் செம்மையா இங்க பாரு. சூப்பர் சூப்பர், வேற லெவலு. மேல போயிருச்சா பாரு, எங்க தெரியுதா பாரு. தெரியுது. நூல் வந்துருச்சா? நூல் வந்துருச்சு, காணவே. ஐயோ பட்டம் வந்து நூலு பிச்சு அங்க பறந்துருச்சு. எங்க வர காத்துல அங்க பறந்துகிட்டு இருக்கு அந்த பட்டம். எங்க பட்டம் இங்க முக்கிக்கிட்டு இருக்கு. அவங்க விட்டாங்க, அவங்க கூட விட போமாடா. அவங்க நல்லா விடுறாண்டா. சரிங்க, அடுத்த டைம் எங்க பட்டத்தை அந்த மாதிரி பறக்க விடுவான். அது எங்கேயோ பறந்துகிட்டு இருக்காது. இங்க வேற இந்த பட்டத்தையும் பறக்க விடுவான். இந்த படத்தையும் பறக்க விடுவோம் தம்பி. எப்படி நீங்க அந்த படத்தை பறக்க விட்டீங்க சொல்லுங்க. இங்க பாரு, அந்த பட்டம் எங்க பறந்துச்சு பாடுறா அப்பா. இங்க அது இங்க இவ்வளவு தூரம் பறக்காம அங்க காத்துல மிதந்துகிட்டு இருக்கு. நூலே இல்லாம பட்டம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கிறாது. இந்த படத்தையும் பறக்க விடுவோமாடா. இது இந்த படத்தையும் பறக்க விடுவான். வருவாங்க படத்துக்கு வரு. என்னமா நாங்க இன்னைக்கு வரு. இப்ப நம்ம இப்படி கட்டினது தப்பாடா. இப்படி கட்டினது இது எங்க கட்டணும்? இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த ஜாயிண்ட்டுக்கு தான் இருக்கணும். அதான் கட்டாதானே கட்டியிருக்கோம். ஓட்டை போடணுமா? சரி ஓட்டை போடுங்க. ஓட்டை போட்டு இதை பறக்க விடுதான்னு பாப்போம். ஆனா நாங்க தப்பா கட்டியிருக்கோம் நினைக்கிறேன். இல்லையா, அது எங்கேயோ மறந்துருச்சா? அந்த அங்க இருக்கு பாரு. கீழே கட்டிட்டு இருந்தோம்ல, கொஞ்சம் காத்து கொஞ்சம் ஓட்ட போடணுமா அதுல? ஏன்னா இங்க பக்கம் இங்கே கட்டினாதான் இங்க நடுவுல வந்து இது இருக்கும், கேப் நல்லா கரெக்டா. இங்கேயும் ஓட்ட போட்டு கட்டணும். இங்கேயும் இந்த இடத்துல நடுவுல கயிறு கட்டணும். அப்ப நாங்க தப்பா கட்டிட்டோம், அதனாலதான் பறக்க மாட்டேதா. கட் பண்ணிட்டு அப்படியே வேற கயிறு கட்டணும். அதை கட் பண்ணிக்கலாம். அத்துட்டு நீங்க இப்ப என்ன பண்ணணும் தம்பி? அத்துட்டு இங்கேயும் கட்டினாலே போகும். இப்ப இதை கட் பண்ணிட்டு நாங்க தப்பா இதை கட்டிட்டோம். சரிங்களா? மேல பட்டத்துக்கு மேல 2 ஓட்டை போடணும் மாமா. ஓட்டை போட்டாதான் கரெக்டா வரும். ஓட்டை போட்டாதான் மேல பட்டம் கரெக்டா பறக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இப்ப அப்படி பண்ணி ஒரு பட்டத்தை எங்கேயோ பறந்துருச்சு. அது எங்கேயோ போயிருச்சு. எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப இந்த படத்தை நாங்க தொலைக்க போறோம். விடுறதில்ல நாங்க. கடையில பிளாஸ்டிக்ல எல்லாம் செஞ்சு வச்சுக்க மாட்டாங்க. ரெடி பறக்க போகுது. ரெடி பறக்க விடலாமா? விட வா ஏத்து மேல. பறக்குறா, ஏறுதுடா. பட்டை விடுறதுக்கு ஒரு அனுபவம் வேணும். என்னடா இன்னும் போகணும்டா. இங்க இருந்து பாரு. இங்க காளி சூப்பரா பறந்துருச்சா? அங்க பறந்துருச்சா? இங்க வா பக்கத்துல அங்க ஓடிச்சு பாரு. அப்பா எவ்வளவு செம ஆயிட்டுறா. அங்க பாரு, அப்படியே ஒரு மெயின்டைன் பண்ணுங்க. பறக்குறா. இந்த பட்டம் எங்க தொலைய போகுதுடா? அவ்வளவுதான், இந்த பட்டம் எங்களை விட்டு போக மாட்டுது. அது நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கேயே பறக்குது. இன்னொரு பட்டம் எங்கேயோ போய் தொலைஞ்சிருச்சு. அது இந்த டைம் நல்லாதான் மேலதான். இப்பதான் நல்லா, அதாவது இந்த டைம் அந்த பட்டம் நல்லா பறந்துச்சு. இந்த பட்டம் வந்து காத்துலாமே ஓரளவுக்கு மேல பறந்துச்சு. மேல ஏத்தலாப்ல இந்த தம்பி நல்லா பட்டம் விடுறாப்ல இந்த தம்பி. சரியா மாட்டி கட்டிட்டா இப்ப நல்லா மேல ஹைட்டுக்கு பறக்குது. அது காத்துல இருந்தா டப்புனு கீழே வந்துருச்சு. சரிங்களா? உண்மையிலே நல்லா இருக்கு இந்த வீடியோ. என்ஜாய் பண்றோம் நாங்க. ஏன்டா இங்க வாங்க, எங்க கூட சேர்ந்து இன்னொரு கேங்கும் பட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்துட்டு வராங்க பாருங்க பட்டத்தை. அது ஏன்டா மூஞ்சியை மறைக்கிறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்டத்தை தான் தொலைக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இது ராசியான பட்டம் போல இருக்கு. எங்ககிட்டயே வந்து சேர்ந்துருச்சு. இன்னொரு பட்டம் ரோஸ் கலர், இது வந்து ப்ளூ கலர். இன்னொரு ரோஸ் கலர் விட்டோம். அந்த பட்டம் வந்து எங்கேயோ பறந்து எங்கேயோ போயிருச்சு மக்களே. இந்த பட்டம் எங்கேயுமே போகாம எங்க கூட சேர்ந்து வந்துருச்சு.
உண்மையிலே பட்டம் விட்ட வீடியோ உண்மையிலே ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. திடுன்னு ஓடணும், வந்தோம், அங்கிட்டு ஆடணும், கேமராமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்துட்டான். ஐயோ இது என்ன மேலேயே பறக்க மாட்டேதுன்னு. ஆனா அப்படிதான் ஒரு பையன், இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பையன் விட்டான். அது மேல பறந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலேயே பறந்துருக்கும். இந்த போறாரு மாதிரி இவர் எங்க கம்பெனி மேனேஜர். சரிங்களா? 100 அடிக்கு மேலே பறந்துச்சு மக்களே. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் விழுந்துருச்சு. இந்த வீங்க தான் எடுத்துட்டு வந்துட்டாங்க ராசியான பட்டம். சரிங்களா? உண்மையிலே இந்த பட்ட வீடியோ சூப்பரா வந்திருக்கு. நல்லா இந்த இவர் தான் நம்ம படத்தை எடுத்துட்டு வந்தாரு. சரிங்களா? நல்லா இருந்தாரு. இவர் வேணாம், இவர் ரொம்ப கிருத்திரம் பிடிச்சாரு. நீங்க நல்லா இருக்கீங்க. சரிங்களா? ஓகே மக்களே, உண்மையிலே பட்ட வீடியோ சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க, நோட்டிபிகேஷன் அப்பதான் வரும். நான் வாரம் வித்தியாசமா எதனா ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். சரிங்களா? தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய். நன்றி, வணக்கம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி.